பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாரா? நான் வேலை செய்கிறேன், கையிட்டு அநேக காரியங்களை செய்கிறேன், தொழில் தொடங்குகிறேன், ஆனாலும் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாதது போல் இருக்கிறது. பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறேன், என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படாதது போல, நான் தோற்று போனது போல, என் வாழ்க்கை தொலைந்து போனது போல் இருக்கிறது. நஷ்டத்தோடு வாழ்கிறேன். இஷ்டப்பட்டு நான் வேலையை தொடங்கினேன், ஆனால் கஷ்டப்பட்டேன். நான் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், நான் மேன்மை அடைவேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையோ சீரோ என்கிற நிலையில் போய்கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் கிரியைகளை நான் ஆசீர்வதித்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவர் அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரை தேடி போகிறவர்களுக்கு, அவரை நாடி ஓடி போகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன், உன்னுடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ கையிட்டு செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நான் ஆசீர்வதித்து தரப்போகிறேன். நீ என்னுடைய பிரமாணங்களை கடைபிடிப்பாயானால் உனக்கு நான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் உலக காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தோடு சேர்ந்து நாமும் அப்படியே போய்விடலாம், இந்த உலகத்தின் பின்னாலேயே போய்விடலாம். எதற்கு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? எதற்கு தேவனை ஆராதிக்க வேண்டும்? அவருடைய சமூகத்தில் போய் எதற்கு போய் இருக்க வேண்டும்? எப்போ போனாலும் பிரச்சனையோடு தானே இருக்கிறது, எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே, நான் எதற்காக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் பின்மாற்றத்துக்குள் உலகத்தையே தேடி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ கடைபிடிப்பாயானால் உனக்கு வேண்டியவைகளையெல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன், உன்னுடைய நன்மைகளை நான் தருவேன். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, அநேகர் கண்கள் காண வியக்கத்தக்க விதத்தில், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நான் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன். நீ கையிட்டு செய்யக்கூடியவைகளையெல்லாம் நான் ஆசீர்வதித்து தருவேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் எவ்வளவோ தொழில் செய்தாலும் அதில் ஒரு தோற்று போனது போல, நான் அநேக தொழில்களை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய கரத்தில் ஒரு காசு கூட மிஞ்சலையே, எல்லாம் நஷ்டப்பட்டு போனது போல இருக்கிறது. கடன் தான் நான் வாங்கி கொண்டு இருக்கிறேன், இந்த கடன் எப்பொழுது மாறும்? இந்த கடனை அடைக்கிறதற்கு இனி ஒரு இடத்துல கடன் வாங்கி அதன் சுமை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த கடன்களை மாற்ற யாரால முடியும்? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவரை அறிந்து தான் நான் என்னுடைய காரியத்தை எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் இப்படி ஒரு தோற்று போன நிலை வந்துவிட்டதேன்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும், உன்னுடைய தானியங்கள் வர்த்திக்கப்படும். நீ செய்யக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் கரம் வைத்து விட்டாரே ஆனால் அது ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக
பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் தொழிலோடு அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். உன் ஊழியத்தில் அவர் கூட இருக்கிறார். எதற்கெல்லாம் நீ கேட்டுக்கொண்டாயோ அதற்கெல்லாம் ஆண்டவர் நிறைவான பலனை தந்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, என் பிள்ளை உயரணும், என் பிள்ளை வளரணும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அதை பார்க்கும்போது தெய்வத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னை ஆராதிக்கக்கூடிய பிள்ளையை நான் உயர்த்தி காட்டுவேன் என்று ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்பமான தாவீதை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை அரசனாய் மாற்றின தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னாடி நீங்கள் வந்தீர்கள் அல்லவோ, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை அழகுபடுத்துவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட பொருள் இல்லையே, என்கிட்ட ஆஸ்தி இல்லையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னை யாரும் மதிக்கலையே, என்னை யாரும் சேர்த்து கொள்ளலையே, என்னை எல்லாரும் ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களே, உன்கிட்ட தான் ஒன்றும் இல்லையே, நீ வெறுமையானவன், நீ வேஸ்டானவன், நீ உதவாதவன் என்று எனக்கு பெயர் சூட்டி என்னை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒதுக்கப்பட்ட கல்லை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தகப்பன் உன்னை பிரயோஜனப்படுத்த போகிறார். எந்த கல் ஒதுங்கி கிடந்ததோ, எந்த கல் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்களோ அந்த கல்லை நிறைவுள்ள கல்லாய் மாற்றப் போகிறேன். அந்த கல்லை எடுத்து நான் பயன்படுத்த போகிறேன். அந்த கல் வஜ்ரக்கல்லாய் மாற்றப்பட போகிறது. ஆண்டவருடைய கரத்துக்குள் அந்த கல் வரும்போது அந்த கல் பிரயோஜனப்படக்கூடிய கல்லாய், அது உபயோகப்படக்கூடிய கல்லாய் அநேகர் சொல்லி 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 அதை புகழக்கூடிய கல்லாய் நான் அதை மாற்றுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உமக்கு உகந்த பாத்திரமாய் மாறணும், நான் செய்யக்கூடிய வேலையில் தேவனுடைய கரம் வைக்கப்படணும், என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படணும், நான் ஆசீர்வாதமானவளாய் இருக்கணும். எத்தனை பேர் என்னோடு கூட பேசினார்களோ, எத்தனை பேர் என்னை அவமதித்தார்களோ, எத்தனை பேர் என்னை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் காண கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகமும் குடும்பத்தில் விழுகிறது, அந்த அபிஷேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விழுகிறது, அந்த அபிஷேகம் உன் தொழிலின் மேலே விழுகிறது, உன் ஊழியத்தின் மேலே விழுகிறது. தேவ பிரசன்னம் இறங்கும் போதே உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த கட்டளை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய கூடாரம் ஆசீர்வாதமான கூடாரமாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.